நீங்க ஒட்டு மொத்தமா சமூக நீதி காவலர்களா இல்ல. எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க? இதுக்கு பாசிசமா இல்லையா? ஏன் இல்ல? ஏன் தரல சொல்லுங்க. இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இங்க இடஒதுக்கீடு இருக்கா? இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்புகளும் இருக்கா? இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? RSS காரங்க மீட்டிங் நடத்திட்டு போய்கிட்டு இருக்கான். இஸ்லாமியர்களால இல்ல சமூக செயற்பாட்டாளராக கூட தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியல. இதை சொல்லுங்க, இது பிரிவினைவாதம் இல்லையா? இது சமூக நீதியா? இதையும் நம்ம பாசிசம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது பாசிசம் தான். இதுதான் பாசிசம். வேற என்ன பாசிசம்? எனக்கானது உங்களுக்கானது எனக்கு கிடைக்கல, ரெண்டையும் பிரித்தாளும் தன்மை கொண்டதுன்னா அது பாசிசம் தானே. அது எப்படி பாசிசம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு ராஜீவ் காந்தி இங்க இருந்து தமிழ் தேசியம் பேசிட்டு இங்க இருந்து அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்ப அவருக்கெல்லாம் திராவிட கொள்கை ஏத்துக்கிட்டாரா? இவ்வளவு நாளா தமிழ் தேசியம் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப எப்படி எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாரு? இப்பவும் சொல்றேன், இவர்களை நேரத்துக்கு ஒரு கட்சியில உட்காந்துக்கிட்டு பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்பவும் சொல்றேன், பாசிசம்ன்றதை எதிர்க்கிற தைரியம் தகுதியும் இருக்கு. வரும்போதே மிக பிரம்மாண்டமா எதிரின்னு சொல்லிட்டு வராரு. உங்களை மாதிரி கருப்பு படம் விடக்கூடிய போராட்டத்துல பங்கெடுத்துட்டு வெள்ளக்கொடை கொண்டு போயிட்டு பிரதமரை வரவேற்றவர்கள் இல்ல.